நீங்க சொன்னீங்க சினிமா சார்பில் இருந்து விஜய் சார் போறாரு வாழ்த்துங்க, அவருக்காக ட்வீட் பண்ணீங்க. எம்ஜிஆர் மாதிரி நீங்க வாங்க, நீங்க சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப ஒரு லிஸ்ட் போட்டீங்க பாருங்க. ஆமா, நீங்களோட இழுத்து விட்டா அப்புறம் எங்க இல்ல நீங்க எல்லாரையும் சொன்னீங்க, எங்களை சொல்லல. அப்ப நாங்க யாரு இப்போ? அவர் நல்லவரும் இவர் நல்லவரும், இவர் வந்து தானே தலைவனா, இவர் தங்க தலைவனா? அதனால சொன்னா எங்களை குழப்பாம, பத்திரிகை குழப்பாம சொன்னதான் கண்டென்ட். இப்ப என்ன எழுதுவாங்க? யார பத்தி எழுதுவாங்க அவங்க? நான் தெளிவா பேசிக்கிருக்கேன். அதனால இங்க ஏகப்பட்ட தலைவர்கள் சரியான தலைவர்கள் இல்லை. நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன், விஜய் சார் சரியான தலைவராக வர வேண்டும், எதிர்வா இருப்போம். அப்புறம் நான் சொல்லணும்ல, இவர் சொல்லுவாரா சினிமாவுக்கு நன்றியே இல்லையும் போறான், நன்றியோட பேசினா ரிட்ரூவ் பண்ணிட்டு சொல்லணும்ல, கிண்டல் பண்ண கூடாதுல. நான் என்னைக்கும் விஜயோட விசுவாசி, பெரிய தலைவராக வரணும். ஓகே, ராஜன் சாருக்கு ஒரு ஆப்பு. ஓகே, அடுத்த படத்துல யார் என்ன பாட்டு தெரியாது எனக்கு. ஒரு பாட்டை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன், இது சினேகன் தான் எழுதியிருப்பாருன்ட்டு. என்ன உண்மையில முரட்டுத்தனம் ஆசை வச்சேன், அதானே வச்சேன், முரட்டு ஆசை. நீங்க தானே தெரியும் இந்த மாதிரி பாட்டுலாம் யாரு போட முரட்டு ஆசை. அதுல சரணத்துல கட்டிலுக்கு நம்ம 4 காலம் பார்த்துருப்போம், கட்டில 8 காலம், கீழே எனக்கு 4 கால். ஓகே, இன்னும் 4 கால் எங்க இருக்குது? மனுஷன் கணக்கு போறவருங்க சினேகன். எல்லாரும் கட்டிலுக்கு 4 கால்னா ஒரு கட்டிலுக்கு 8 காலம், கீழே 4 கால், மேல 4 கால். அது எந்த கால்னு எல்லாரும் தெரியும். ஆமா, அவர் வந்து கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, ஓடி போய் கட்டிக்கலாமான்னு அப்பவே எழுதி அப்பவே சர்ச்சைக்குள்ளானவர். அதனால இந்த கட்டில் விஷயம் தான் பெரிய விஷயமே இல்லை. சினேகன் வந்து தன் முத்திரையை பதிப்பாரு, இது சினேகன் சாங் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. அதான் சினேகன். அவர் என்னைய நான் வந்து எல்லா படத்துக்கும் பாட்டு எழுதினேன், அதுக்கு புள்ளாசில் போட்டது அவர் தான். திருப்பாச்சிக்கு அவர் தான் பாட்டு எழுதி கூப்பிட்டேன். டம்மியா 4 லைன் கொடுத்து இது மாதிரின்னு, இது மாதிரி வேணா இதே இருக்கட்டும், நீ பாடலாசிரியர்னு அவரே பாடல் எழுத வச்சாரு. அதனால இன்னைக்கு பாடலாசிரியர்னா சினேகன் சார் காரணம். நினைவெல்லாம் நீ இடம். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது, சாங்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளை கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி இழுத்துச்சு. பன்னீர் புஷ்பம் ஞாபகம் வச்சு எனக்கு. அதுக்கு ராஜன் சார் அவர்களுக்கு வந்து அலையிலுவதுல ஞாபகத்துக்கு வந்துருச்சு. 1000 தாமரை முட்டுக்களே, அந்த அதுவும் ஞாபகத்துக்கும். 1000 தாமரை 1000 தாமரை 1000 தாமரை முட்டுக்களே. தாமரைனால ஹிட்டு தானே. நல்ல அலையிலுவதில் வந்து அந்த 1000 தாமரை முட்டுக்களே மிகப்பெரிய ஹிட் சாங். அதனால ராஜேஷ் சார் வந்து அந்த 1000 தாமரை முட்டுக்கள் வந்து ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அது எப்பவுமே மலர்றது, வாடாது. நீங்க ஓடிடுவீங்க, தாமரைக்கு வாட்டமே இல்லை எப்பவுமே. அதனால எனக்கு அப்புறம் பன்னீர் புஷ்பங்கள், மெல்ல பேசுங்கள், நிறைய படங்கள் வந்து அப்படியே வந்து போச்சு. இதயத்தை திருடாதே, நிறைய படங்கள் வந்து போச்சு. இந்த படம் வந்து அப்படியே நம்மள அப்படியே 10th படிக்கும்போது, +2 படிக்கும்போது அந்த ஞாபகத்துக்கு எடுத்துட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி சாங்ஸ் இளையராஜா, இசைஞானி இளையராஜாவோட 1417வது படம். இந்த சாதனை யாருமே முன்னெடுக்க முடியாதுங்க, இளையராஜா மட்டும்தான்.